பிஎஸ்வி இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். எலக்ட்ரீஷியன் மாணவர்களுக்கு ட்ரேட் தியரி கிளாஸ் பார்க்க போகிறோம். இன் ட்ரேட் தியரியில் பேசிக் எலக்ட்ரிக்கல் ப்ரெசன்டட் பை டி சதீஷ், எலக்ட்ரீஷியன் இன்ஸ்ட்ரக்டர். இன்ட்ரடக்ஷன். எலக்ட்ரிசிட்டி மின்சாரம் என்பது ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு. இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் எந்த ஒரு பொருளும் மூவ் ஆகாது. இன்றைக்கி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இதை வச்சு தான் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஆன்லைன் கிளாஸில் இருக்கோம். என்னையும் சரி உங்களையும் சரி இணைக்கிறது இந்த எலக்ட்ரிசிட்டி தான். இதுலேருந்து மின்சாரத்துடைய தேவை என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மேட்டர். மேட்டர் அப்படின்னா பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 3 நிலையில் இருக்கும்: லிக்யூட், சாலிட் அண்ட் கேஸ். ஓகேங்களா? இதை தான் நம்ம மேட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருள் எல்லாமே பல மூலக்கூறுகளை கொண்டு இருக்குது. ஒவ்வொரு மூலக்கூறும் அந்தந்த பொருளின் பண்பை பொறுத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மூலக்கூறுகளை மேலும் சிறு பிரிவாக பிரித்தால் கிடைக்கிறது தான் நம்மளுக்கு அணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சின்ன பார்ட்டிகல்ஸ்லேயே அணு இருக்கும். கண்ணுக்கு தெரியாத பொருள்லேயே அணு இருக்குது. ஓகேங்களா? இந்த அணுவை பற்றி தான் நம்ம என்னென்னத்தை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆட்டம், அணு. அணுவுடைய டெஃபினிஷன் பார்க்கலாம். மேட்டர் இஸ் டிஃபைன்ட் as anything that has mass and occupies space. A matter is made of tiny invisible particles called molecules. A molecules is the smallest particles of a substance that has properties of the substance. Each molecule can be divided into simpler parts by chemical means. The simplest parts of a molecules are called atoms. Basically, an atom contains 3 types of subatomic particles that are of relevance to electricity. There are the electrons, protons and neutrons. The protons and neutrons are located in the center or nucleus of the atom, and the electrons travel around the nucleus in orbits. இப்போ நம்ம அணுவை பற்றி பார்த்துருக்கோம். நம்ம ஏற்கனவே ஒவ்வொரு பொருளையும் அணு இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அணு அதாவது கண்ணுக்கு தெரியாத பொருளில் கூட அணு இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இந்த அணுவில் 3 முக்கியமான பார்ட்ஸ் இருக்குது. அதுதான் எலக்ட்ரான்ஸ், புரோட்டான்ஸ் அண்டு நியூட்ரான்ஸ். இந்த புரோட்டான் நியூட்ரான் அணுவுடைய மைய பகுதியில் இருக்கும். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா நியூக்ளியன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அணுவின் மைய பகுதி நியூக்ளியன்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ் புரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் சேர்ந்தது தான் இந்த நியூக்ளியஸ். இதில் நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் ஆர்பிட்ஸ். அந்த நீள்வட்ட பாதையை சுற்றி தான் இந்த எலக்ட்ரான்ஸ் சுற்றிட்டு இருக்கோம். இது எப்படின்னு வரக்கூடிய டயக்ராம் நம்மளுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், இதுதான் அணு அமைப்பு. இந்த அணு அமைப்பில் நம்ம பார்க்கக்கூடியது நியூக்ளியஸ். ஓகேங்களா? நியூக்ளியஸ் ஆஃப் அன் ஆட்டம். த நியூக்ளியஸ் இஸ் தி சென்ட்ரல் பார்ட் ஆஃப் தி ஆட்டம். இட் கண்டைன்ஸ் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நியூக்ளியஸ் அணுவின் மையப்பகுதி. இது இட் கண்டைன்ஸ், இது என்னென்ன கண்டைன்னா என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டான் அண்ட் நியூட்ரான். அது மட்டும் இல்லாமல் இந்த அணு அமைப்பில் நம்மளுக்கு சார்ஜஸ் இருக்குது. என்னென்ன சார்ஜஸ்னால் பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நியூக்ளியஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். நியூக்ளியஸ் இஸ் நோ சார்ஜ், டெட் சார்ஜ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நியூக்ளியஸு எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. ஓகேங்களா? அட்டாமிக் ஸ்ட்ரக்சரில் நம்ம அடுத்தது பார்க்குறது புரோட்டான்ஸ். தி புரோட்டான்ஸ் ஹேஸ் பாசிட்டிவ் சார்ஜ், பாசிட்டிவ் எலக்ட்ரிக்கல் சார்ஜ். ஓகேங்களா? புரோட்டான்ஸ் பாசிட்டிவ். இது ஈஸியாக ஞாபகம் வச்சுன்னா புரோட்டான்ஸ், பி ஃபார் புரோட்டான், பாசிட்டிவ் ஃபார் பி, ரெண்டுமே ஒரே வேர்டு. இது கொஞ்சம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. புரோட்டான் ஹேஸ் டேஷ் சார்ஜ் அந்த மாதிரி கேட்பாங்க. இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1840 times heavier than the electron and it is the permanent part of the nucleus.
protons do not take an active part in the flow or transfer of electrical energy. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரில் நம்மளுக்கு ஈஸியாக தெரியுது பாருங்க. நியூட்ரான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நியூட்ரான் நோ சார்ஜ், எந்த ஒரு சார்ஜும் கிடையாது. புரோட்டான் பாசிட்டிவ் சார்ஜ் ப்ளஸ் இருக்குங்களா, எலக்ட்ரான் நெகட்டிவ் சார்ஜ். இப்போ நம்ம எலக்ட்ரான் பற்றி பார்ப்போம். இட் இஸ் த ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் revolving around the nucleus of an atom. It has negative electric charge. இப்போ எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ். The electron is 3 times larger in diameter than the proton. In an atom, the number of protons is equal to the number of electrons. இந்த அதாவது சென்டராக இருக்கிறது வந்து ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தோம் மையப்பகுதி அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை சுற்றி என்ன ஆகுது பாருங்கள். இந்த மையப்பகுதி சென்டராக தான் என்ன இருக்குது அப்படின்னா புரோட்டான் இருக்குது. ஓகேங்களா, சென்டரா ப்ளஸ் இருக்குங்களா, அதுதான் வந்து புரோட்டான் இருக்குது. இது நம்மளுக்கு ஒரு நீள்வட்ட பாதை இருக்குது பாருங்கள், அதுதான் வந்து ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீள்வட்ட பாதை அல்லது வேலன்ஸ் ஷெல் சுற்றுப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சுற்றுப்பாதையில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா எலக்ட்ரான்ஸ் இருக்குது. எலக்ட்ரான் வந்து நெகட்டிவ் சார்ஜ், அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம நெகட்டிவ்ன்ற சிம்பிள் கொடுத்துருக்கேன். கீழே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன் அன் ஆட்டம், ஆட்டம்ஸில் அணுவில் தி நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ், எத்தனை புரோட்டான்ஸ் இருக்கோ இஸ் ஈக்குவல் டு தி எலக்ட்ரான், அது எலக்ட்ரானுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Another one, neutron. A neutron is actually a particle by itself and is electrically neutral. Since neutrons are electrically neutral, they are not too important to the electrical nature of atoms. ஏற்கனவே நம்ம நியூட்ரான் பற்றி பார்த்துட்டோம். அடுத்த டாபிக் போயிடலாம். எனர்ஜி ஷெல். In an atom, electrons are arranged in shells around the nucleus. A shell is an orbiting layer or energy level of any one or more electrons. The major shell layers are identified by numbers or by letters starting with K nearest to the nucleus and continuing alphabetically outwards. நம்மளுக்கு நியூக்ளியஸை மையமாக கொண்டு எலக்ட்ரான் வந்து சுற்றி வரக்கூடிய நீள்வட்ட பாதையில் வந்து நம்பர் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல நான் கே மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் நீள்வட்ட பாதை ஒன்று மட்டும் வராது. இந்த நீள்வட்ட பாதை கிட்டத்தட்ட வந்து 4 நீள்வட்ட பாதை, 5 நீள்வட்ட பாதை அப்படின்னு இருக்கும். அந்த நீள்வட்ட பாதையை பொறுத்து தான் அதில் மீறக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸை பொறுத்து அது கண்டக்டராக, இன்சுலேட்டராக, செமி கண்டக்டராக என்னத்தை டிசைட் பண்ணுவோம். அதனால் நீள்வட்ட பாதைக்கு நான் சொல்கிற நம்பரை கொஞ்சம் நோட் பண்ணிங்க. முதல்ல லெட்டர் சொல்லிடுறேன். கே எல் எம் என் ஓபி. இந்த லெட்டர் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்க. ஏன் அப்படின்னா நீள்வட்ட பாதை வந்து ஒன்னோட நின்றாது, எக்ஸ்ட்ரா 9 இருக்கும். ஸோ கேன்ற ஆர்பிட் இருக்கும், எல் இருக்கும், எம் இருக்கும், என் இருக்கும், அதுக்கப்புறம் ஓ அண்ட் பி. அதனால் கிட்டத்தட்ட 5 நான் எத்தனை சொல்லியிருக்கேன் அப்படின்னா 6 ஆர்பிட் சொல்லியிருக்கேன், 6 நீள்வட்ட பாதை. இதில் உங்களுக்கு நீட்டாக தெரியும் எனர்ஜி ஷெல்ஸ். அதாவது இந்த எனர்ஜி ஷெல்ஸ் எல்லாமே என்ன நம்மளுக்கு அப்படியே அந்த லேயர் சுற்றுது பாருங்க. ஷெல்ஸ், லெவல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு ஒரு டயக்ராம் இருக்குது பார்த்தீங்களா. இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நீள்வட்ட பாதை. இதை முதல்ல ஒரு டெஃபினிஷன் சொல்லிடுறேன். தேர் இஸ் எ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் கேன் பி கண்டெய்ன்ட் இன் ஈச் ஷெல் ஷோன் இன் ஃபிகர். ஓகேங்களா, அதாவது அதிக எலக்ட்ரான்ஸ் கொண்டு இருக்கும். இப்போ அதிக எலக்ட்ரான்ஸ் எது இருக்கும், அதாவது இந்த நீள்வட்ட பாதை அதிகமாக போயிட்டே இருக்குது, ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எதுவும் மீறலை அப்படின்னா அது இன்சுலேட்டர்னு சொல்லியிருக்கேன். அதனால் நான் ஆல்ரெடி என்ன நம்பர் சொல்லியிருக்கேன்னா இந்த நீள்வட்ட பாதை 1 2 3 4 இருக்குது. இங்கே லெட்டரில் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா KLMN, அதுக்கப்புறம் OP இப்படின்னு லேயர் இருக்கும். இதை வச்சு நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டக்டரா, இன்சுலேட்டரா, செமி கண்டக்டரானது ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு நீள்வட்ட பாதையில் ஒரு நம்பர் இருக்குது பாருங்கள், சென்டராக பாருங்கள்.
என்ன இருக்குன்னா +29 அப்படின்னு இருக்குது. அது வந்து மையப்பகுதி. அதை வந்து நீள்வட்ட பாதைன்னு சொல்லக்கூடாது. அது வந்து என்னென்ன அப்படின்னா மையப்பகுதி. அதுக்கு அடுத்து வரது தான் நீள்வட்ட பாதை. இதில் இப்போ எத்தனை நீள்வட்ட பாதை இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த டெஃபினிஷன் படிச்சிடலாம். இஃப் தி total number of electrons for a given atom is known, the placement of electrons in each shell can be easily determined. Each shell layer beginning with the first is filled with the maximum number of electrons in sequence. For example, a copper atom which has 29 electrons would have 4 shells with a number of electrons with each shell as shown in figure. இதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆட்டம், அதாவது காப்பர் வந்து 29 எலக்ட்ரான்ஸ் கொண்டு இருக்கு அணு நம்பரில், அணு அமைப்பு ஸ்ட்ரக்சரில். அதாவது ஒரு பொருளை வந்து மின்சாரத்தை கடத்ததானத்தை எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த அணு அமைப்பை பற்றி தான் நம்ம சொல்லுவோம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா அப்படின்னா 2 ஃபார்முலா நோட் பண்ணிங்க. கொஞ்சம் 2 நோட்ஸ் எடுக்கிறோங்க. நான் சொல்கிற ஃபார்முலாலாம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி கண்டக்டர் இன்சுலேட்டர்னு ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால் இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. 2 அல்லது 2 பிராக்கெட் கூட போட்டுக்கலாம். 2 பிராக்கெட் n ஹோல் ஸ்கொயர். 2 n ஹோல் ஸ்கொயர். n-க்கு மேலே ஸ்கொயர் 2 இருக்கணும், மேலே போடணும். அதான ஹோல் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. 2 n ஸ்கொயர். இந்த ஃபார்முலா நோட் பண்ணிங்க. இந்த n என்ன குறிக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் ஷெல். எத்தனை வேலன்ஸ் ஷெல் நம்மளுக்கு வருது, இதில் எத்தனை வேலன்ஸ் ஷெல் இருக்குன்னு கவுண்ட் பண்ணுறேன். சென்டராக இருக்கிறது வந்து புரோட்டான். ஓகேங்களா, ப்ளஸ் இருக்குது. புரோட்டான் இஸ் ஏ பாசிட்டிவ் சார்ஜ், அதனால் அது ப்ளஸ்னு உங்களுக்கு தெரியும். சென்டராக இருக்குள்ள +29 எடுத்துக்கூடாது, அது ஷெல் கிடையாது. ஓகேங்களா, அது வந்து புரோட்டான். அதுக்கப்புறம் கேனத்து ஒரு ஷெல்லு, எல்லுனத்து ஒரு ஷெல்லு, எம்னுத்து ஒரு ஷெல்லு, என்னுத்து ஒரு ஷெல்லு. அதாவது நீள்வட்ட பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 4 நீள்வட்ட பாதை இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஒவ்வொன்றுத்துக்கு நம்பர் கொடுத்துட்டு வராங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்பர் கொடுத்துட்டு வரோமா. கே வந்து 2, எல் வந்து 8. நீ வந்து இந்த ஃபார்முலா போட்டு போகணும். 2 × n ஹோல் ஸ்கொயரில் போட்டோன்னா இந்த நம்பர் அப்படியே வரும். ஓகேங்களா, கே ஷெல்லுக்கு வந்து 2ன்னு போடுறோம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து எல்லுக்கு வந்து 8, எம்முக்கு வந்து 18, n-க்கு வந்து 1. இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணு. இதை டோட்டல் பண்ணுனா 29 எலக்ட்ரான்ஸ் வரும். இதுதான் வந்து எதோடைய எலக்ட்ரான்ஸ்னால் காப்பர். ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி 2 வருதுன்னு புரியுதுங்களா. கே எதுக்கு 2 ஆன்சர் வருது அப்படின்னா 2 × n-ல் என்ன பண்ணணும், 1ன்னு போடணும். ஏன்னா அதான ஃபஸ்ட்டு வேலன்ஸ் ஷெல்லு. 1 போட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். அப்போ 2 × 1 2. ஓகேங்களா, அடுத்தது வந்து ரெண்டாவது வேலன்ஸ் ஷெல்லுக்கு 2 × n-க்கு பதில் என்ன பண்ணணும், 2 பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4 2 சார் 8. ஓகேங்களா, 8 வருது. அடுத்தது பாருங்கள், எம் வந்து 2 × n-க்கு பதில் என்ன பண்ணணும், தேர்டு வேலன்ஸ் ஷெல் இருந்தாலும் 3 போட்டுங்க. 3 ஸ்கொயர் பண்ணால் 3 3 சார் 9. அப்போ 9 2 சார் 18. ஓகேங்களா, இந்த மாதிரி பண்ணிகிட்டே பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து காப்பர் பார்த்தோம். அதுக்கு அடுத்து அலுமினியம். இந்த காப்பர் அண்ட் அலுமினியமுடைய அணு நம்பரை எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின் இது. ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அலுமினியுடைய ஆட்டோ நம்பர் என்ன, காப்பருடைய ஆட்டோ நம்பர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா, சரி இதை பார்ப்போம். இது வந்து எதுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆட்டோ நம்பர். இதில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. +13 எடுத்து புரோட்டான் குறிக்குது. அதுக்கு அடுத்து வரது எல்லாமே வந்து நீள்வட்ட பாதை. ஓகேங்களா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி 2 × n ஹோல் ஸ்கொயர் அதான ஃபார்முலா. ஃபஸ்ட்டு வந்து n போடுறேன். n-க்கு வந்து 1 தான், அப்போ 2 வரும். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து 2 2 சார் 4 4 2 சார் 8ன்னு வரும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நான் அடுத்த கிளாஸில் இந்த எலக்ட்ரான்ஸ் நம்பரை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெளிவாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கேல்குலேஷன் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா, இப்போதைக்கு இதை பார்த்துங்க. எலக்ட்ரான்ஸ்க்கு என்ன அணு நம்பர், அதாவது அலுமினியத்துக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் நம்பர், காப்பருக்கு என்ன எலக்ட்ரான்ஸ் நம்பர் எனக்கு தெரிஞ்சுங்க. இதை வச்சு இது எப்படி வந்து 13 29 நம்பர் எப்படி வருதுன்னு ஒரு கேல்குலேஷன் போட்டு அடுத்த கிளாஸை நான் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ இது எல்லாத்தையும் டோட்டல் பண்ணுறேன். கே வேலன்ஸ் ஷெல்லு, எல் வேலன்ஸ் ஷெல்லு, எம் வேலன்ஸ் ஷெல்லு. இதை டோட்டல் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து 13 வரும். அப்போ அலுமினியோடைய ஆட்டோ நம்பர் வந்து
13 electrons. இதில் எத்தனை ஷெல் இருக்குன்னா 3 ஷெல் இருக்குது. நீல் ஷெல்லுன்னா அதாவது இந்த நீள்வட்ட பாதை இருக்குது பார்த்திங்க, இந்த நீள்வட்ட பாதையில் தான் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேங்களா, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். அப்போது இந்த மைனஸ் இருக்குது எல்லாமே, அந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி இருக்குது எல்லாமே என்னது அப்படின்னா எலக்ட்ரான்ஸ். ஓகேவா, இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ப்ரோட்டான்ஸ் என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணும். ஓகேங்களா, அதில் கட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்னா எடுப்பாங்க. ஓகேங்களா, அதில் தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா 13 அலுமினியம் நம்பர் வருது. அப்போது நீள்வட்ட பாதையில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து மொத்தம் 13 எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்குது, மைனஸ் சிம்பிள் இருக்குது, அது எல்லாமே எலக்ட்ரான்ஸ். இப்போ ஷெல்லு வந்து 3 ஷெல். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து கண்டக்டர்லேயும் இன்சுலேட்டர்லையும் எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம பார்த்தோம். அந்த கண்டக்டர் எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு கண்டக்டர் அப்படின்னா மின்சாரத்தை வந்து நல்லா கடத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். இட் ஹேஸ் குட் எலக்ட்ரிக்ஸ் கண்டக்டராக இருக்கணும். இது இந்த டெஃபினிஷன் பார்த்துலாம். எலக்ட்ரான் டிஸ்ட்ரிபியூஷன், தி கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் பிஹேவியர் ஆஃப் ஆட்டம்ஸ் depends on how completely the various shells and subcells are filled. Atoms that are chemically active have one electrons more or one less than a completely filled shell. Shell na theriyum neelvatta paadha. Atoms that have the outer shell exactly filled or chemically inactive, they are called inert elements. All inert elements are gases and do not combine chemically with other elements. Metal possesses the following characteristics. ஒரு மெட்டல் வந்து எப்படி இருக்கணும், கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னென்ன குணநலங்களாக இருக்கணும். தேர் ஆர் குட் எலக்ட்ரிக் கண்டக்டர், அது நல்ல மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். எலக்ட்ரான்ஸ் இன் தி அவுட்டர் ஷெல் அண்ட் ஷெப் செல் கேன் மூவ் மோர் ஈஸிலி ஃப்ரம் ஒன் ஆட்டம் டு அனதர் ஆட்டம். ஒரு அணுலேருந்து மற்றொரு அணுக்கு இந்த அவுட்டர் ஷெல்லேருந்து ஈஸியாக மூவ் ஆகக்கூடியதாக இருக்கணும். They carry charge through the material. இப்போ வந்து நம்ம இந்த வேலன்ஸ் ஷெல் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். இந்த வேலன்ஸ் ஷெல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வேலன்ஸ் ஷெல்லில் தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து நீள்வட்ட பாதையில் சுற்றிட்டு வரும். இந்த எலக்ட்ரான்ஸ் என்ன சார்ஜ் அப்படின்னா இந்த நெகட்டிவ் சார்ஜ். இந்த நெகட்டிவ் சார்ஜை புரோட்டான் வந்து சென்டராக இருக்கும், அதாவது மைய பகுதியில் இருக்கும், நியூக்ளியஸில் இருக்கும். இதுலேருந்து என்ன ஆகும் அப்படின்னா மூவ் ஆகும். இதை நம்ம அந்த ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் கண்டக்டர்னா என்ன அப்படின்னா மின் கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி பார்ப்போம். A conductor is a material that have many valence electrons permitting electrons to have move through it easily. Generally, conductors have many valence shell of 1, 2 or 3 electrons. அதாவது ஒரு கண்டக்டர் வந்து மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருளாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த வேலன்ஸ் ஷெல்லில் வந்து எத்தனை வேலன்ஸ் ஷெல் இருக்கணும், வேலன்ஸ் ஷெல் ஹாவ் மெனி வேலன்ஸ் ஷெல், அதாவது 1, 2 அல்லது 3 வேலன்ஸ் ஷெல் வரை இருக்கணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த நீள்வட்ட பாதை அதிகமாக போக 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 அது என்னவா மாறினா இன்சுலேட்டராக மாறிடும். ஓகேங்களா, இப்போ எதெல்லாம் கண்டக்டர் மின்சாரத்தை ஈஸியாக கடத்தக்கூடியது எது? மஸ்ட் மெட்டல்ஸ் ஆர் கண்டக்டர். சம் காமன் குட் கண்டக்டர்ஸ் ஆர் காப்பர், அலுமினியம், ஜிங்க், லெட், டின், யுரேகா, நிக்ரோம். நிக்ரோம்னு கண்டக்டர்னு சொல்லலாம் அண்டு ஈட்டிங் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ அயன் பாக்ஸ்லாம் வந்து நிக்ரோம் இருக்குது. நிக்ரோம் ஆர் கண்டக்டர்ஸ். வேறஸ் சில்வர் அண்ட் கோல்டு ஆஸ் வெரி குட் கண்டக்டர். சில்வரும் இது வரைக்கும் சொன்னது எல்லாமே கண்டக்டரு. சில்வரும் கோல்டும் கண்டக்டர் தான். இருக்கிற கண்டக்டரோட இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல கடத்தி. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, சில்வரும் கோல்டு பணம் கொடுத்து வாங்க முடியுமா? ஒரு வயரிங் பண்ணும்போது கோல்டு சில்வர் பண்ணிட்டு நம்ம அதுக்கு கேரண்டி கொடுக்க முடியுமா? ஏன் அப்படின்னா திருட்டு போயிடும். ஸோ நம்ம ஒரு பொருள் எடுக்கிறோம் அப்படின்னா எக்கனாமிக்கலாக இருக்கணும், ஆஸ் வெல் ஆஸ் குட் கண்டக்டராக இருக்கணும். ஓகே, இப்போ உங்களுக்கு புரியுதா? கண்டக்டர் அப்படின்னா மின் கடத்தி, மின்சாரத்தை கடத்தக்கூடிய பொருள் வந்து கண்டக்டர். கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர்னு சொன்னால் இது இருக்கிற பொருளை நீ ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும். இதுவும் 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. கிவ் ஒன் எக்ஸாம்பிள் ஃபார் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், அந்த மாதிரி நம்மளுக்கு எக்ஸாம்பிள் கேட்பாங்க. அதனால் இந்த எக்ஸாம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா?
அதுக்கப்புறம் இன்சுலேட்டர். An insulator is a material that has few if any free electrons and restricts the flow of electrons. Generally, insulator have full valence shells of 5, 6 or 7 electrons. Some common insulator are glass, rubber, plastic, paper, porcelain, PVC, fiber, mica, etc. இதெல்லாமே வந்து இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் என்ன அப்படின்னா கண்டக்டரில் என்ன நடக்குதோ அந்த வேலை இதில் நடக்காது. இப்போ கண்டக்டரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளோ ஆகும். இதில் எலக்ட்ரான்ஸே ஃப்ளோ ஆகாது. ஓகேங்களா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது வந்து என்ன பண்ணும், தடை பண்ணும், ரெசிட் பண்ணுது. அண்ட் ரெசிட் தி ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ், எலக்ட்ரான்ஸ் நகர்வதை தடை பண்ணும். அதாவது ஒரு கண்டக்டர் வந்து எப்படி எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுதோ அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது தான் இன்சுலேட்டர். இன்சுலேட்டர் எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் ஃப்ளோ ஆகாது. இப்போ நம்மளுக்கு கரண்ட்னா என்னென்னு தெரியுமா? கரண்ட்டுன்னு தி ஃப்ளோ ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். இந்த வேலன்ஸ் ஷெல்லில் எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து கரண்ட்டு. அதுக்கப்புறம் செமி கண்டக்டர். இது முன்னாடி கண்டக்டர் பார்த்துருப்போம், இன்சுலேட்டர் பார்த்துருப்போம். கண்டக்டர் அப்படின்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகும். இன்சுலேட்டரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது. இது வந்து கம்மியாகும். செமி கம்மி, குறை கடத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. A semiconductor is a material, இது ஒரு வகையான மெட்டீரியல் that has some of the characteristics of both conductor and insulator. Semiconductors have valence shell containing 4 electrons. Common examples for pure semiconductor materials are silicon and germanium. Specially treated semiconductors are used to produce modern electronic components such as diode, transistor and integrated circuit chips. செமிகண்டக்டர் எல்லாமே வந்து நம்ம இப்போ கண்டக்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க, எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கலில் ஒயரிங்க்கு இந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணாங்க. ஒயரிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கேபிள் இருக்குது, ஒரு ஒயர் இருக்குது. அந்த ஒயர் உள்ள என்ன இருக்கும், ஒன்று காப்பர் இருக்கும் அல்லது அலுமினியம் இருக்குது. இதுவே வந்து ஓவர் ஹெட் லைன் சொல்லுவாங்க, தலைக்கு மேலே போகக்கூடிய லைனு ஓவர் ஹெட் லைன். அதாவது கம்பத்தில் போகக்கூடிய லைனுக்கு என்ன ஒயர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏசிஎஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, அலுமினியம் கண்டக்டர் வித் ஸ்டீல் ரெயின்ஃபோர்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து செமி கண்டக்டர் எல்லாமே வந்து எலக்ட்ரானிக்ஸில் பயன்படுத்தக்கூடியது. எலக்ட்ரானிக்ஸ் செமி கண்டக்டர்னாலே 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று வந்து சிலிக்கான், அனதர் ஒன்று வந்து ஜெர்மானியம். இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸு டயோடு, ரெசிஸ்டரு, டிரான்சிஸ்டர், ஐசி எல்லாமே வந்து இந்த செமிகண்டக்டரில் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மேக்ஸிமம் சிலிக்கானும் செமிகண்டக்டர் தான், ஜெர்மனியும் செமிகண்டக்டர் தான். நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜெர்மனியை வந்து தவிர்த்துட்டு சிலிக்கானில் தான் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அதிகம். இது ஒரு முறை 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட் ஆஃப் தி காம்பனன்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் விச் காம்பனன்ட்ஸ், அதாவது விச் செமிகண்டக்டர். பெரும்பாலான காம்பனன்ட்ஸ் அதாவது ரெசிஸ்டர், டயோடு இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே எந்த காம்பனன்ட்ஸில் மேட் பண்ணுறாங்க? சிலிக்கான் செமிகண்டக்டரில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேபிள் ஸ்டேட் வந்து அதிகமாக தாங்கும். கம்பேர் டு ஜெர்மனியம் செமிகண்டக்டர் கம்பேர் பண்ணும்போது சிலிக்கானில் வந்து ஸ்டேபிள் ஸ்டேட்டு அதிகம். தேங்க்ஸ் டு ஆல். இவ்வளோ நேரம் நம்ம வந்து பேசிக் எலக்ட்ரிக்கல் என்னென்னு பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா கரண்ட்டு உடைய மின்சாரத்தை பற்றிய முக்கியத்துவம் என்னென்னு சொல்லியிருக்கேன். தேங்க்ஸ் டு ஆல்.